வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தனிப்பாடல் ஔவையார் எழுதிய தனிப்பாடல். இது தனிப்பாடல் திரட்டில் ஔவையார் தனிப்பாடல்கள் என்று 60வதாக வருகின்ற பாடல். இந்த தனிப்பாடலில் ஔவையார் மனிதனால் செய்ய இயலாதது எது, எவையெல்லாம் மனிதனால் நிச்சயமாக செய்ய முடியாது என்று அவர் சொல்லுகிறார். எத்தனையோ விஷயங்கள் மனிதனால் செய்ய முடியாதவைகள் இருக்கும். ஆனால் அவர் சிலவைகளை செய்து எடுத்து காட்டி இறுதியில் இதை ஒருத்தனால செய்யவே முடியாது, ஏன்னா அவனுடைய குணாதிசயம் அப்படி இருக்கும் என்று முத்தாய்ப்பாக தன்னுடைய ஈற்றடியில் ஒரு சிறப்பாக ஒன்றை சொல்லி விளக்குகிறார். நாம் இந்த வெண்பாவை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஆலை பலா ஆக்கலாமோ. ஆல் என்றால் ஆலமரம். ஆலமரத்தை பலா ஆக்கலாமோ? ஆக்க முடியுமா? ஆலமரத்தை பலா என்றால் பலாமரம். ஆலமரத்தை பலாமரமாக ஆக்கலாமோ? ஆக்க முடியுமா? முடியாது. ஆலமரம் ஆலமரம் தான், பலாமரம் பலாமரம் தான். நீங்க ஆலம்பழத்தை போட்டு ஆலமரத்தை தான் உருவாக்க முடியும். பலா கொட்டையை போட்டு பலாமரம் தான் உருவாக்க முடியும். ஆனா ஒரு ஆலமரத்தை, அது ஆலமரம், அதற்கான குணாதிசயங்கள் தான் அதுகிட்ட இருக்கும். அதே மாதிரி பலாமரம் என்றால் அதற்கான குணாதிசயங்கள் தான் இருக்கும். ஆலமரத்தை பலாமரமாக நம்மால் மாற்ற முடியாது. அதை போல அரும் சுணங்கன். சுணங்கன் என்றால் நாய் என்று அர்த்தம். நாய். அருஞ்சுணங்கன் அருமையான நாய். நன்றியுள்ள மனிதர்களுக்கு பல்வேறு உபயங்களை செய்து கொண்டிருக்கின்ற நாயானது, நன்றியுள்ள நாயானது, அதான் அருஞ்சுணங்கன். அருமையான தன்மைகளை உடைய நாயானது நாயின் வாலை நிமிர்க்க வசமாகுமோ? அந்த நாயினுடைய வால் வளைந்துதான் இருக்கும். அந்த வளைந்த நாயினுடைய வாலை நம்மால் நிமித்துகின்ற வேலையை நம்மால் செய்ய இயலுமா? நிமிர்க்க வசமாமோ? நீல நிற காக்கைதனை. நீல நிறம் என்பது கருப்பை தான் குறிக்கும். நீலம் என்றால் அது ஸ்கை ப்ளூ, ஆகாய நீலம், அதான். இன்னொன்னு கருநீலம், அது கருப்பு. இந்த இடத்துல அவர் நீல நிறம் என்று சொல்வது கருமையை குறிக்கிறது. நீல நிற கண்ணா என்பது கருமையான. கருமையான காக்கைதனை, கருமையான கரும் நிறத்திலே இருக்கக்கூடிய காக்கை. கருமையிலேயே பல கருமை இருக்கு. ரொம்ப கருப்பா இருக்குது அண்டங்காக்கா. சாதாரண காக்காங்கிறது ஒரு, அதாவது நீல நிறம் அப்படி மாறுச்சுன்னா அது லைட் பிளாக்கா மாறும், லேசான கருப்பு நிறமா மாறும். அதனாலதான் நீல நிறம் அப்படின்னு சொல்ற. நீல நிற காக்கைதனை பேச வைக்கலாமோ? அதை உங்களால பேச வைக்க முடியுமா? ஒரு கிளியை பேசுவதற்கு நாம் பயிற்றுவிக்கலாம். நீங்க சொல்ல சொல்ல கிளி பயிற்சி எடுத்துக்கொண்டு அதே போல் பேசும், அல்லது நீங்கள் பேசுவதை பார்த்து அதுவும் பேசும். அப்ப கிளிக்கு சொல்றத கேட்டு அதையே சொல்லக்கூடிய பேசுகின்ற ஆற்றல் கிளிக்கு இருக்கு. ஆனா கருமை நிறமான காக்கை கரையுமே ஒழிய அதனால பேச முடியாது. அந்த கருமை நிறமான காக்கையை, ஒரு கிளியை நாம் பேசுவதற்கு பயிற்சி அளிப்பதை போல் எவ்வளவு பயிற்சி கொடுத்தாலும் ஒரு காக்கையை உங்களால் பேச வைக்க முடியுமா? முடியாது. நீல நிற காக்கைதனை பேச வைக்கலாமோ? பேச வைக்க முடியுமா? முடியாது. கருணை இல்லாத, இரக்கம் இல்லாத, கருணை, அன்பு இதெல்லாம் மனித பண்பு. இந்த மனித பண்பில் சிறந்த கருணை இல்லாத மூர்க்கன். மூர்க்கன் அதாவது முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா என்று சொல்வார்கள். முதல பிடிச்சா விடாது. அது மாதிரி மூர்க்கன். மூர்க்கன்னா முரட்டுத்தனமான முட்டாள். முரட்டுத்தனமா இருப்பான், அப்புறம் முட்டாளாவும் இருப்பான். முரட்டுத்தனமாக இருக்கிறவன் கூட நல்ல குணாதிசயங்கள் இருக்கிறவன் கூட இருப்பான். ஆனா இந்த மூர்க்கன் இருக்கான் பாருங்க, முட்டாளாக, முட்டாள் பிளஸ் முரணை ரெண்டும் சேர்த்து அவன் தான் மூர்க்கன். இந்த மூர்க்கன் இருக்கான் பாருங்க,
இவனை சீராக்கலாமோ? நீங்கள் சீர் செய்ய முடியுமா? கருணை இல்லாதவனா, முரடன், முட்டாள், கொஞ்சம் அறிவுள்ளவனாக இருந்தால் கூட, முரடனாக இருந்தால், அறிவுள்ளவனாக இருந்தால் நாம் சொல்லுவதை சீர்தூக்கி பார்த்து அதன்படி நடக்க இயலும். அதற்கு பாசிபிலிட்டிஸ், அதுக்கு நடக்கிறதுக்கான சாத்திய கூறுகள் உண்டு. ஆனால் கருணை இல்லாதவனாகவும் இருக்கான், மூர்க்கனாகவும் இருக்கான். அவனை உங்களால் சீர்படுத்த முடியுமா? சரிப்படுத்தி அவனை நல்லவனாக ஆக்க முடியுமா? முடியாது. எனவே கருணை இல்லாத ஒரு மூர்க்கனை இவைகளெல்லாம் எப்படி மாற்ற முடியாதோ அதே போல கருணை இல்லாத மூர்க்கனையும் நீங்கள் நல்லவனாக மாற்ற இயலாது. எனவே அதை மாற்றுகின்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீர்களேயானால் அது வீண் முயற்சி ஆகும். எனவே இந்த முயற்சியை நீங்க விட்டுடுங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ மூர்க்கர்கள் வருவார்கள், அவங்க அப்படித்தான் இருப்பான். அதனால அதை விட்டு ஒதுங்கித்தான் போகணுமே ஒழிய நான் அவனை சீர்படுத்துகிறேன் அப்படின்னு முயற்சி செஞ்சீங்கன்னா அது வீண் முயற்சியாக ஆகும் என்று இந்த பாடலிலே மனிதனால் என்னென்ன செய்ய இயலாது என்று ஔவையார் கூறுகிறார். நன்றி.